அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்லாங்க. தமிழக அரசுக்கிட்ட இருந்து எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஸ்கீம் வந்திருக்கு. என்ன அந்த ஸ்கீமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீபாவளி போனஸாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் ரெடியாக இருக்குது. தமிழ்நாடு அரசின் ஒரு சூப்பரான ஸ்கீம் திட்டம் வந்திருக்கு. இந்த 5000 ரூபாய் எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்க போகிறது, அதுவும் இந்த 3 வகையான குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்க போகிறது அப்படின்றத ஒரு உறுதியாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த 3 வகை அட்டைகள் என்னென்ன, இந்த 5000 ஸ்கீமில் யார் யாரெல்லாம் பயன் பெறலாம், அதற்கான முழு அப்டேட்டுமே இந்த வீடியோவாக முழுமையாக இருக்க போகுது. எல்லோருக்கும், அதாவது குடும்ப அட்டை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன இந்த வீடியோவில் ஸ்கீம் எங்கே நீங்கள் பயன்படுத்துறது அப்படின்ற தகவல்கள் அனைத்துமே கொடுத்துருக்கேன். இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ரேஷன் ஏழை எளிய மக்கள்களுக்கு ஒன் ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டு மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரேஷன் கார்டு உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 கலைஞர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதுங்க. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தை, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இது மட்டுமே இல்லாமல் ரொக்க பணம் 5000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவும் நமக்கு ஏற்பட்ட மாதிரி தான் இருக்குங்க. அடுத்து இந்த தீபாவளி பரிசு எல்லாமே இதற்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சில நாட்களுக்கு முன்னாடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று அந்த சர்ப்ரைஸ் பரிசை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த சர்ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 5000 ரூபாய் உங்களுடைய வங்கியான கணக்கில் கொடுக்க போகிறாங்க. 3 வகையான அட்டைகள் NPHH, NPYY, AYY, இந்த மாதிரி 3 வகையான வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகளுக்கு தமிழ்நாடு அரசு 2026ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசாக ஒவ்வொரு கார்டிற்கும் 5000 வழங்க திட்டம் வச்சிருக்கிறதா சொல்லிடுறாங்க. ஸோ ரேஷன் கார்டு, அனைத்து ரேஷன் கார்டுகளுக்குமே 5000 ரூபாய் பொங்கல் பரிசு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒரு ரேஷன் கார்டுக்கு தலா 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. ஸோ அந்த 5000 ரூபாய் பொங்கல் பரிசு வெளியாகிறது அப்படின்றதுனால ஜிஎஸ்டி, தமிழ்நாடு தீபாவளி பாரிச நாடாக மாறுவதும், நாளை செப்டம்பர் 22 ஜிஎஸ்டிக்கு அமலுக்கு வருவதும் பிரதமர் மோடி அறிவித்த நிலையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்குமே பொங்கல் பரிசாக 5000 வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கு. இதுபடி அறிவிப்பை தீபாவளியொட்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் மண்பானை அடுப்பு வழங்க ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. ஸோ 2026இல் ஒரு கார்டுக்கு ரேஷன் ஒரு கார்டுக்கு 5000 ரூபாய் பொங்கல் பரிசா தமிழக அரசின் புதிய திட்டமாக அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே போயிருக்கு. ஓகேங்களா.
அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்கீம் அப்படின்ட்டு சொல்லாங்க. தமிழக அரசுக்கிட்ட இருந்து எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஸ்கீம் வந்திருக்கு. என்ன அந்த ஸ்கீமு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பண்டிகையை ஒட்டி தீபாவளி போனஸாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 5000 ரூபாய் ரெடியாக இருக்குது. தமிழ்நாடு அரசின் ஒரு சூப்பரான ஸ்கீம் திட்டம் வந்திருக்கு. இந்த 5000 ரூபாய் எந்தெந்த அட்டைகளுக்கு கிடைக்க போகிறது, அதுவும் இந்த 3 வகையான குடும்ப அட்டைகளுக்கு மட்டுமே, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே கிடைக்க போகிறது அப்படின்றத ஒரு உறுதியாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த 3 வகை அட்டைகள் என்னென்ன, இந்த 5000 ஸ்கீமில் யார் யாரெல்லாம் பயன் பெறலாம், அதற்கான முழு அப்டேட்டுமே இந்த வீடியோவாக முழுமையாக இருக்க போகுது. எல்லோருக்கும், அதாவது குடும்ப அட்டை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கு சரிங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன இந்த வீடியோவில் ஸ்கீம் எங்கே நீங்கள் பயன்படுத்துறது அப்படின்ற தகவல்கள் அனைத்துமே கொடுத்துருக்கேன். இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான திட்டம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. 5000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ரேஷன் ஏழை எளிய மக்கள்களுக்கு ஒன் ரேஷன் திட்டத்தின் கீழ் உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ரேஷன் கார்டு மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறதுங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ரேஷன் கார்டு உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 கலைஞர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கதுங்க. பெண்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தை, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்காக அரிசி, வெல்லம், மளிகை போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இது மட்டுமே இல்லாமல் ரொக்க பணம் 5000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவும் நமக்கு ஏற்பட்ட மாதிரி தான் இருக்குங்க. அடுத்து இந்த தீபாவளி பரிசு எல்லாமே இதற்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். சில நாட்களுக்கு முன்னாடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று அந்த சர்ப்ரைஸ் பரிசை கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த சர்ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 5000 ரூபாய் உங்களுடைய வங்கியான கணக்கில் கொடுக்க போகிறாங்க. 3 வகையான அட்டைகள் NPHH, NPYY, AYY, இந்த மாதிரி 3 வகையான வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகளுக்கு தமிழ்நாடு அரசு 2026ஆம் ஆண்டில் பொங்கல் பரிசாக ஒவ்வொரு கார்டிற்கும் 5000 வழங்க திட்டம் வச்சிருக்கிறதா சொல்லிடுறாங்க. ஸோ ரேஷன் கார்டு, அனைத்து ரேஷன் கார்டுகளுக்குமே 5000 ரூபாய் பொங்கல் பரிசு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஒரு ரேஷன் கார்டுக்கு தலா 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்குங்க. ஸோ அந்த 5000 ரூபாய் பொங்கல் பரிசு வெளியாகிறது அப்படின்றதுனால ஜிஎஸ்டி, தமிழ்நாடு தீபாவளி பாரிச நாடாக மாறுவதும், நாளை செப்டம்பர் 22 ஜிஎஸ்டிக்கு அமலுக்கு வருவதும் பிரதமர் மோடி அறிவித்த நிலையில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்குமே பொங்கல் பரிசாக 5000 வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கு. இதுபடி அறிவிப்பை தீபாவளியொட்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பார் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பில் மண்பானை அடுப்பு வழங்க ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. ஸோ 2026இல் ஒரு கார்டுக்கு ரேஷன் ஒரு கார்டுக்கு 5000 ரூபாய் பொங்கல் பரிசா தமிழக அரசின் புதிய திட்டமாக அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே போயிருக்கு. ஓகேங்களா.